நான் உங்கள் கிருஷ்ணா. சார் நம்ம இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஒன்று கட்டாயமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வரக்கூடிய பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன சார் சிலபஸ்ஸு அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் சிலபஸ் தெரியாமல் இருப்பீங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் கொடுத்தக்கூடிய தலைப்பே பிஜிடிஆர் 2025 தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்டம். ஸோ இதில் 10th தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. 10th புக் படித்தாவே போதும். உங்களுக்கு 50க்கு 20 மார்க் வாங்கினா தான் மேஜர் பேப்பர் கரெக்ஷனே பண்ணுவாங்க. ஏன்னா மேஜர் பேப்பர் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முதலாவது தலைப்பு மொழி. ஸோ 10வது தமிழ் புத்தகத்தில் மொழியை பற்றி படிக்கணும். அடுத்தது இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் இதை பற்றி படிக்கணும். தேர்ட் ஒன் பண்பாடு. 4வது அறிவியல் தொழில்நுட்பம். 5வது கல்வியை பற்றி படிக்கணும். சார் 6வது தலைப்பு கலை அழகியல் சுருதியை பற்றி படிக்கணும். 7வது தலைப்பு நாகரிகம் தொழில். 8வது தலைப்பு 6ஆம் தத்துவம் சிந்தனை பற்றி படிக்கணும். 9வது தலைப்பு மனிதம் ஆளுமை பற்றி படிக்கணும். இந்த தலைப்புகள் படித்தாலே போதுமானது. இதுலேருந்து ஒரு 50 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். நீங்கள் 20 வாங்கினாவே ஈஸியாக மெசர் பண்ணிடலாம்னா பாஸ் பண்ணிடலாம். 10th புக்கை உடனே வாங்குங்க. வாங்கிட்டு தமிழ் புக்கை இந்த தலைப்பை படிங்க. தமிழ் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றாதான் பாஸ் மார்க் 20 வாங்கினா தான் மேஜர் பேப்பர் 2 என்ன பண்ணுவாங்கன்னா திருத்துவாங்க. அதனால புது பாடத்திட்டத்துக்கு 10th தமிழ் புக்கை வாங்கிக்கோங்க. சார் இந்த பிஜிடிஆர் எக்ஸாமினேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் அடுத்த 10th வரப்போகுது. இந்த மாதம் இறுதிங்கிறது அடுத்த மாதத்துக்குள்ளார. அதுக்கடுத்து பிஜிடிஆர் வந்து அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் வரும். பிப்ரவரி 2025 எக்ஸாமினேஷன் நிச்சயமாக இருக்கும். தமிழ் தகுதி தேர்வுக்கு இந்த பாடத்திட்டம் போதுமானது. என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வீடியோ.